ஐடி பேஸ் கிளாஸ் நிறைய பேருக்கு இது வந்து டவுட்டாக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் ஏன் நம்ம வந்து வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதை வந்து நான் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி அப்படின்னா என்னன்னா ஐடென்டிட்டி, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, எல்லாத்தையுமே ஆதார் கார்டு இருக்கும், பட் அது யூனிக்காக இருக்கும். கரெக்டாக? அதுதான் ஐடென்டிட்டி. பட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தானே, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரே கிளாஸ் நேம் வச்சு மல்டிபிள் கிளாஸ் யூஸ் பண்ணால் கூட எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஐடியா யூஸ் பண்ணுறப்போ அது யூனிக் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து நிறைய பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, எக்ஸபிலிட்டிஸ் வரும். நான் சொல்கிறது சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட். மேபி ஹெச்டிஎம்ல வந்து அது ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து நார்மலாக வந்து எல்லாமே ஐடி வந்து நேம் ஒன்றா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை சிஎஸ்எஸ் போகும்போது அதை வந்து மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஏதாச்சும் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கிளாஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து யூனிக்காக ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஐடி யூஸ் பண்ணலாம். இதான் நான் சொல்ல நினச்சது. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.